எல்லாம் பறித்து இந்த உஜ்ஜயினில் இருக்கிற மகாகாலருக்கு போய் சமர்ப்பணம் பண்ணணும். காலை என்ன பண்ணுறது அப்படின்னா, அவனுக்கு இருக்கிற ஒரு தெய்வீக சக்தி என்ன அப்படின்னா யார் கண்ணிலையும் படமாட்டான். நம்ம மனுஷா கண்ணுக்கெல்லாம் கந்தர்வர்கள் தெரிய மாட்டான். சேஷாத்ரி சுவாமி சொல்லியிருக்கார் திருவண்ணாமலையில். அதுவும் பாடிட்டு போகிறவர் ஒரு 10 பேர் இதோ பாரு, சாதாரண பக்தர்களுக்கெல்லாம் காமிச்சிருக்கார். பக்தர்களை எங்கே மேலே காமிக்காது இதோ பார் அப்படின்னு சொல்லி கண்ணை அப்படி தடவை இப்படி காமிப்பார். இவெல்லாம் பார்ப்பாள். பக்தர்களுக்கெல்லாம் தெரிஞ்சு சேஷாத்ரி பகவான் கந்தர்வர்களை சாதாரண குழந்தைகளுக்கெல்லாம் காமிச்சிருக்கார் திருவண்ணாமலை. அவெல்லாம் கையில் அப்படி வீணையை மீட்டிட்டு அப்படி பறந்து போயிட்டே இருப்பான். சாதாரண மக்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டான். அவன் என்ன பண்ணான், அங்கேருந்து வந்தான், ராஜாவோட நந்தவனத்துக்கு வந்தான், சித்திரரதனுடைய நந்தவனத்துக்கு வந்தான். புஷ்பத்தெல்லாம் பறிச்சா மூட்டையாக கட்டினான். காலையில் கொண்டு போய் நர்மத கரையில் இருக்கிற பரமேஸ்வரனுக்கு சமர்ப்பணம் பண்ணான். அவனுக்கு சந்தோஷமாகி போச்சு. ராஜா தோட்டத்தில் வந்து பார்த்தா புஷ்பம் இல்லை. யார் இந்த புஷ்பத்தை எல்லாம் பறிச்சது அப்படின்னா எங்களுக்கு தெரியலங்கிற காவலாளிகள். கண்ணுக்கு தெரிஞ்சா தானே சரி, ஏதோ ரகசியமாக நடக்கிறது, பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி யாரு வந்தாலும் பிடிக்கிறதுக்கு ஒரு வழி உண்டு. என்ன அப்படின்னா, இலைச்சருகளை எல்லாம் கீழே போடும். கச்ச 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 சத்தம் கேட்கும், பிடிச்சிக்கலாம். இலைச்சருகள் போட்டா சாதாரண இலைச்சருகள் மட்டும் போடல, பில்வ மரத்து கீழே இருக்கிற இலைச்சருகளையும் கொண்டு வந்து போட்டு காவலாளிகளை ரெடியா காத்துட்டு இருக்காங்க. விடிய காலையில் எப்போ புஷ்பம் பறிக்கணும்னா, பெரும்புலர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பொடு விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு பூத்திருக்கா பூக்கலையா இருக்கிற மாதிரி அரும்பா பறிக்கணும். இன்னொரு வண்டு வந்து உள்ள போய் மகரந்தத்தையும் தேனையும் எடுக்காத புஷ்பம் பரமேஸ்வரனுக்கு உகந்தது. உண்பதன் முன் மலர் பறித்து